ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 1 கப் துருவின தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போது தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போது இந்த நாட்டு சர்க்கரை மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் தட்டி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி இதை நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் லைட்டாக சூடாக இருக்கும்போதே உருட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டைகளாக உருட்ட ஈஸியாக வரும். அதனால் ஃபஸ்ட்டே அதை உருட்டி வச்சுட்டு அடுத்து இதோட மேல் மாவு நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்க தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த சக்கரவள்ளியில் கிழங்குல இருக்கிற தண்ணியை வச்சு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த கிழங்குலே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதை வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போது இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் எதுக்காக அரிசி மாவு சேர்த்துருக்கேனாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும். நீங்கள் அரிசி மாவு சேர்க்காம நீங்கள் கொழுக்கட்டையாக பிடிச்சிங்கனாக்கா அந்த மாவு கொஞ்சம் களி மாதிரி இருக்கும். வெந்து வர்றப்போ அந்த கிழங்கு கொஞ்சம் களி மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் அரிசி மாவு சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இருகலாக இருக்கும். அதனால தான் நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். யூஸ்வலாகவே சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் வெந்து வர்றப்ப கொஞ்சம் களி மாதிரி தான் இருக்கும். அதை சமப்படுத்துறதுக்காக தான் நான் இன்றைக்கி அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போது இதை இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. உள்ளே உள்ள தேங்காய் ஸ்டஃபிங் ஆறுனதுனால கொஞ்சம் இருகலாக தான் இருக்கும். நம்ம இதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது உள்ளே நல்லா சாஃப்டாகிடும். உங்களுக்கு அந்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ இதை இட்லி பானையில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி பானையில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ எனக்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. வெளியில் உள்ள லேயர் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு களி மாதிரி இல்லாமல் நல்லா இருகலாகவே இருக்குது. இப்படி இருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே உள்ளதுமே எனக்கு நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. நான் வைக்கும்போது கொஞ்சம் கட்டியாக தான் இருந்துச்சு. நல்லா வெந்து ஜூஸியாக வந்திருக்குது. இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு சீசன் வரும்போது கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.